12 மாதத்துக்கு ஆவரேஜ் பண்ணி ஒரு மாதத்துக்கு கணக்கு எடுத்தோம்னா 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு நம்ம மாதத்துக்கு வருமானம் அதுலேருந்து வரும். லேபரு, மருந்து அடிக்கிறதுக்கு, மருந்து, உரம், களை பறிக்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75,000 செலவாயிடும். ஓகே. ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் 25,000 நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் நிற்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 7 அரும்பு வைக்கும். சரிங்க. இந்த இதுலேயே 7 அரும்பு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 9 அரும்பு இருக்குது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 3 அரும்பு இருக்குது. ஓகே. அப்புறம் ஒரு அரும்பு ஒரு 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 சில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது ஒரே அரும்பு மட்டும் தான் வரும். அப்போ நீங்கள் நம்ம வந்து 1 அரும்பு 3 அரும்பு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி 7, 9 வந்துன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக 20 நாளைக்கு பூ பறிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்க. ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த அரும்பு வச்சிருங்க. அது நாம இப்போ மேகல்நாயக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய திரு ராஜா என்ற விவசாயி பெரிய மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட மல்லிகைப்பூ எப்படி சாகுபடி பண்றாரு, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி விற்பனை பண்றாரு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மல்லிகைப்பூவை பறிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய அனுபவம் என்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு பேசுறேன். வெல்கம் டு தர்ச்சார்பு உllurmayamakkal. அந்த செடி வாங்கி நீங்க வாங்கிட்டீங்க, நட்டுட்டீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணுங்க? இமிடியேட்டா நீங்க ஒரு வருஷத்துக்கு களை எடுக்கணும். பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் அடிக்காம, களைக்கொல்லி மருந்து அடிக்காம ஒரு வருஷத்துக்கு களை பறிக்கணும். நல்லா செடிக்கு வந்து உரம் கொடுக்காம குப்பை நல்லா வைக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு மினிமம் குப்பை வச்சுக்கணும். தண்ணி நல்லா விடணும். அந்த செடியை வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம செடியை எந்த அளவுக்கு நம்ம குரோத்தா ஆரோக்கியமாக கொண்டு வருமோ அதுக்கப்புறம் அது நம்ம ஈல்டு கொடுக்கும். நீங்கள் அதாவது செடி நட்டு 3வது மாதமே உங்களுக்கு வந்து நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம ஈல்டு வருதுன்னு சொல்லி நம்ம ஈல்டுக்கு ரெடி பண்ணக்கூடாது. நம்ம பூ பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகக்கூடாது. செடியை வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கு தேவையான செடி வளர்றதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் கொடுக்குற நுண்ணூட்டம், அப்புறம் நம்ம குப்பை நல்ல குப்பை வச்சு நல்லா தண்ணி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஒரு வருஷத்தில் செடி நல்லா பந்து கட்டி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். இதில் நீங்கள் சொன்னீங்க ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள இந்த பயிர் பண்ணுறதுக்கு சரியான பருவம்னு சொல்லிட்டு, அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் ஒரு உதாரணத்துக்கு பயிர் பண்ணாங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் ஈல்டை பற்றி கவலைப்படாமல் செடியை வளர்க்குறதுக்கு என்னென்ன உரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த எரு வாங்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குப்பைகள் பலவிதமான குப்பைகள்லாம் கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து போடுறது, இந்த மாதிரி இயற்கை உரங்களை மட்டும் போட்டால் போதுங்களா, இல்லை கெமிக்கல் உரங்கள் அது மாதிரி ஏதாவது? கெமிக்கல் உரங்கள் இன்னைக்கு கால சூழ்நிலையில் போட்டு தான் ஆகணும். போட்டால் தான் நம்ம வந்து சம்பாதிக்க கூட முடியும். சரிங்க. சரிங்களா. அதனால் வந்து நம்ம இயற்கை உரத்தோடு சேர்ந்து நம்ம கெமிக்கலையும் பண்ணலாம். சரிங்க. சரிங்களா. என்னதுன்னா டிஏபி கொடுக்கலாம் கீழே. சரிங்க. ஃபேக்டாம்பாஸு 10-26-26. சரிங்க. இந்த உரமெல்லாம் குப்பையோட கலந்து கொடுத்தோம்னா செடி நல்லா இருக்குங்க. சரிங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமே ஈல்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ற மாதிரி இருக்கும்? நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு மேல இது வந்து பூக்க ஆரம்பிக்குங்க. அதாவது மழை காலத்திலும் பனி காலத்திலும் இது வந்து பூ வராது. சரிங்க. நீங்க வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இது பூ வந்து பூ வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஜனவரி மாசம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த ஜனவரி மாதம் வாக்கில் உரம் கொடுத்து சரிங்க தண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரும்பு வர ஆரம்பிக்கும். சரிங்க. வாரத்துக்கு ஒரு மருந்து. சரிங்க. ஒரு வாரத்தில் ஒரு மருந்து கண்டினியூ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அங்கே செடியில் பூச்சி இருக்குது பூச்சி இல்லை இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் வாரத்துக்கு ஒரு டைம் மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரில் வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈல்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா பொறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல் நாள் வந்து 100 கிராம் வரும், அடுத்த நாள் 1/4 கிலோ வரும், அடுத்த நாள் 2 கிலோ வரும், அதுக்கு அடுத்த நாள் 10 கிலோ வரும், அதுக்கு அடுத்த நாள் 20 கிலோ வரும், அதுக்கு அடுத்த நாள் 50 கிலோ வரும். இதுக்கு நிரந்தரமாக இவ்வளோ வரும்னு சொல்லவே முடியாதுங்க. நிரந்தரமாக ஒரு ரெகுலராக இவ்வளோ பூ வரும்னு சொல்கிறதுவே வழியில். ஏதாவது சூழ்நிலைக்கு, அதாவது வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது, நம்ம தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறோம், நம்ம எந்த அளவுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம், எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோம், அதை வச்சு தான் பூ வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரும்பு 3 பாருங்க, இது மாதிரி ஒரு அரும்பு 3 அரும்பு வைக்கிற செடியும் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 9 அரும்பு இப்படி வைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 7 அரும்பு வைக்கும். சரிங்க. பாருங்க, இந்த இதுலேயே 7 அரும்பு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 9 அரும்பு இருக்குது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 3 அரும்பு இருக்குது. ஓகே.
அப்புறம் ஒரு அரும்பு ஒரு 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 சில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது ஒரே அரும்பு மட்டும் தான் வரும். அப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு அரும்பு 3 அரும்பு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி 7, 9 வந்துன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக 20 நாளைக்கு பூ பறிக்கிற மாதிரி இருக்குங்க. சரி. ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த அரும்பு வச்சிருங்க. அது அடுத்த அரும்பு வைக்கும்போது ஒரு டைம் வந்து 1, 3 அரும்பு வைக்கும். அடுத்த டைம் வைக்கும்போது வெயில் ஏற ஏற நீங்கள் வந்து மே மாதம் ஏப்ரல் மே மாதம்னு எடுத்தீங்கன்னா 7 அரும்பு 9 அரும்பு இந்த மாதிரி உங்களுக்கு வைக்கும். அப்போ ஈல்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம். பூ பறிக்க வரவங்களுக்கு அதுக்கப்புறம் உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, இதை டோட்டலாக மெயின்டைன் பண்ண உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைஸ் உரம் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 உரம் வைக்கணுங்க. அதுக்கு சரிங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 உரம் வைக்கணும். சரிங்க. லேபர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய பிரச்சனையே லேபர் தாங்க. ஓகே. இந்த லேபரை வந்து நம்ம பூ நிறைய வரப்போ பார்த்தீங்கன்னா லேபரை கொண்டாந்து சேர்க்கணும். அந்த டயத்தில் நம்ம லேபர் சேர்க்கல அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக வர அன்னைக்கு 10 மணிக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 11 மணிக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 12 மணிக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு பூ கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த லாபம் கிடைக்கும் நமக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா லேபருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மல்லிகை பூவை அப்படியே குமிச்சு கொட்டி வச்சுருக்காங்க. இதில் ஏறி நிற்கிறாங்களேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால தான் இதில் நிற்கிறாங்க. இது சென்ட்டுக்கு போகுதுங்க. எங்கே போகுதுங்க அது? சென்ட் பேக்கரி. சரி. மல்லிகைப்பூவை சாகுபடி பண்ணுறதை பற்றியும் மல்லிகைப்பூவை விற்பனை செய்ய போகிறத பற்றியும் திரு ராஜா அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வரப்போகிற பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.